வாங்க சாந்தமூர்த்தி, நம்ம என்ன செஞ்சோன்னு சொல்லுங்கள். நாங்கள் வீடியோவே எடுக்கலை 2-3 நாளாக. சரிங்க. ஏன்னா அதே வேலையாக போயிடுது இல்லையா, அதனால் வேலையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணேன். இப்போ இது வந்து ஊதியூர். இது ஊதியூர். எத்தனை அடி ஆழம் போர் போட்டிருக்காங்க? 800 போட்டிருக்காங்க. 800 குமிச்சிட்டாங்க போட்டியை. மேலே ஒரு சரம் வந்துருக்க மாட்டேங்குது, கீழே வந்து சரம் இல்லை. இப்போ நம்ம உங்கள் காட்டில் குங்குமப்பாளையமா அது என்ன பண்ணீங்க நீங்கள்? சார் அங்கே பரவாயில்ல மாட்டா. இல்லை நீங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது தேங்காய் தான். தேங்காய் வச்சு பார்த்து எத்தனை போர் போட்டீங்க? சார் 5 6 6 போர். அந்த இடத்துலையே 6 போர் போட்டிருக்கீல்ல? தோட்டத்தில் 3, அங்கே 3. அங்கே 3 6 போர் போட்டிருக்கீங்க. 6 போர் போட்ட பிறகு தான் ஏன்ட்ட வந்தீங்களா? சார் வந்து ஓட்டு அப்புறம் ஒரு போர். ஆமாம், நான் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் அடையாளம் பண்ண பிறகும் நீங்கள் அதில் போடாமல் தள்ளி போட்டேன். வேறு எங்கேயோ போட்டு கம்பை வச்சு போட்டிருக்கீங்க. கம்பா தேங்காயா? கம்பு. இதாக போச்சு. அதுவும் ஃபெயிலியர் ஆன பிறகு மறுபடியும் திரும்ப என்ன வர சொல்லி, சரி நான் உங்களுக்கு அடையாளம் பண்ணி கொடுத்தோம்ல 2 வருஷம் முன்னாடி, அதில் ஏன் போடலை? சார் அது கொஞ்சம் தள்ளி வருதுங்க சார். அது ஆழமாக ஸ்ப்ரிங் இருக்குது, ஊற்று இருக்குன்னு அதை போடலை. கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் வந்துன்னா. சரி, இப்போ உங்களுக்கு 100 அடியில் ஒரு ஊற்று, 280 அடிக்குள்ளே ஒரு ஊற்றுன்னு 2 ஊற்று உள்ள பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி போர் போட்டாச்சு. கண்டுபிடிச்சி கொடுத்தா போட்டிங்க, நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ விஞ்ஞானங்கிறது என்னங்கிறத கண்கூட பார்த்தீங்களா? இன்னும் கம்பு தேங்காய் சேர்ந்து போவீங்களா? வெரி குட். சரி, இதில் எவ்வளோ இடம்? 3 ஏக்கர். ஸோ இந்த பாருங்கள், இந்த மலையை பார்த்துக்காங்க. அப்படியா? இந்த மலையை பார்த்துட்டிங்களா? இதுதான் நீரோட்டம். இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஆமாம், கிழக்கு மேற்கு தான் நடக்கு. ஸ்ட்ரைட்டாக கிளம்பு ஏறக்குறைய கிழக்கு மேற்கு. சரியா? நம்ம அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ண போகிறோம். நீங்கள் ஈசானமலைங்கிற ஒரே காரணத்துக்காக இதில் போர் போட்டிருக்கீங்க. இது தேங்காயா, கம்பா, செயினா? இது செயின். ஆமாங்க, செயின். தங்க செயினா? இரும்பு செயினா? சொல்லுங்க. இரும்பு தானுங்க. அதாவது ஏதோ ஒன்று வடகிழக்கு முனையில் போடணும். அதுக்கு ஒரு ஆயுதம் வந்து ஏதோ செயினோ கம்போ தேங்காயோ போட்டு இது 900 அடியா 800 அடியா? 800 அடி போட்டு புகையாக்கிறீங்க. சரி, நம்ம இதே ஸ்கேன் பண்ணி இதனுடைய உள்ள பண்ணியான தன்மையை காமிச்சிடும். சரிங்க. இல்லை வேறு எங்கேயும் பார்க்கணுமா? இல்லை, ஃபுல்லாக தான் பார்த்துரும். இப்போ நம்ம வடக்கு தக்க ஸ்கேன் பண்ண போகிறோம். இந்த வடகிழக்கு மூலையில் நீங்கள் விரும்புகிறீங்க, இந்த லைனில் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்படி அடுத்தடுத்து அப்படி பார்த்துட்டே போகலாம். எத்தனை ஸ்கேன் முடிவு பண்ணிக்காங்க. இது ஊதியூர். ஆல்ரெடி வடகிழக்கு மூலையில் ஒரு போர் 800 அடி ஆழம். இப்போ மேற்கு ஓரத்தில் இங்கே மறுபடியும் இங்கே ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த மலையை பாருங்கள். இந்த மலை தான் இந்த ஏரியோடைய நீரோட்டம். வடகிழக்கு தென்மேற்கு திசையில் இந்த பாறை இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்குரிய அதுக்கு பெர்பெண்டிகுலராக இது முதல் ஸ்கேன் நடக்கு. இதுவும் யாரோ அடையாளம் வச்சுருக்காங்க. இது என்னது? கம்பா, தேங்காவா, செயினா? செயின், குடமா? என்னென்னலாம் நடக்கு? ஏன் அந்த கச்சா எண்ணெய், நிலக்கரி, பெட்ரோல், தங்கம், வைரத்தை அந்த குடத்தை தூக்கி எரிஞ்சு அதை கம்பை தேங்காய் உருட்டி கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு? அதை வந்து நாங்கள் தானே கண்டுபிடிக்கோம். எங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கும். எங்கே கச்சா எண்ணெய் எவ்வளோ ரிசர்வ் இருக்குது, எங்கே தங்கம், யுரேனியம் இருக்குது அப்படின்னு. தண்ணி ஏதாவது ஒரு ஆழத்தில் ஏதாவது ஒரு அளவில் கிடச்சிருங்கிற இதில் உங்கள் பாட்டில் தேங்காயை உருட்டி செப்பு குடத்தை தூக்கி எறிகிறீங்க. ஆமாம், 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 6 பாயிண்ட்டா? 100 போர் போட்டு ஃபெயிலியர் ஆனவங்களாம் என்கிட்ட வந்திருக்காங்க. அதே ஜோசியில் வச்சு. ஸோ இதில் 1150 அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் முடிஞ்சது. இதில் 2 மட்டம் வெறும் அரை மட்டம்னு சொல்கிறாங்க. அதாவது எம்டி ட்ரை ஃப்ராக்சர் ஜோன் இருக்குது, 2 ஃப்ராக்சர் ஜோன். மற்றபடி இங்கே போர்வெல் போட தகுதி இல்லாத இடம் இந்த ஸ்கேன் பண்ண இடம். வச்சு சுற்றி அடையாளம் கொடுத்தாலும் எத்தனை பாயிண்ட் வருதுன்னு சொன்னார்? எத்தனை இல்லை தண்ணி சொன்னார்? 450க்கு மேலே 350. அதாவது கற்பனை வளத்துக்கு எல்லை கிடையாது. இருக்குது இல்லைங்கிறதுக்கு நான் ரெக்கார்டு கொடுக்கேன் உங்களுக்கு. அந்த ரெக்கார்டும் கரெக்டாக இல்லைன்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பேன். சரியா? ஏன்னா அதுலேயும் தவறு நடந்துடக்கூடாது. சும்மா கம்பை தேங்காய் உருட்டிட்டு இல்லை இந்த அடியில் இத்தனை மட்டம் கிடைக்கணும், அது எப்படி சொல்ல முடியுது? எவிடன்ஸ் வேணுமில்ல அவங்களுக்கு ஏதாவது. சரி, ஓகே. அவங்க இதில் ரொம்ப நுழைய வேண்டாம். மேற்க பார்க்கவா, கிழக்கு போவா, மத்தியில் போவா? உங்கள் ஐடியா சொல்லுங்கள், எப்படி பார்க்கலாம்.
இது இன்னும் முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துக்கு இன்னும் மேற்க இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது. 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலை. அதாவது இந்த ஏரியாவை பொறுத்தவரை நில அமைப்பு வந்து மேற்க கிழக்க லென்த்தியாக இருக்கக்கூடாது, வடக்க தெற்க லென்த்தியாக இருந்தால் விதவிதமான பாறை அமைப்பை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இது வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி பாறை அமைப்பு இருக்கும். அந்த இப்போ ஒரு ஸ்கேன் பார்த்தோம்ல, நீங்கள் போர் போட்டிருக்கீங்க, இப்போ இங்கே ஒரு முதல் ஸ்கேன் பார்த்துருக்கோம், அது இல்லைன்னு தான் வருது. இது அப்படி வித்தியாசம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் ஏறக்குறைய அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமையலை. ஏன்னா இந்த நில அமைப்பே மேற்கு கிழக்கு தான் லென்த்தியாக கிடக்கு. ஸோ முதல் ஸ்கேனுக்கு ரெண்டாவது ஸ்கேனுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஏறக்குறைய ஒரே மாதிரி ரிப்போர்ட்டு தான். அந்த போர் போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கும் இந்த முதல் ஸ்கேனுக்கு இடையிலன்னா ஒரே ஒரு ஸ்கேன் பாருங்க போதும். வடக்கு தெற்குனா லென்த்தியாக தான் நம்ம அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். வெவ்வேறு விதமான பாறையும் அமையும். இதில் எங்கேயாவது மேல் ஊற்று ஏதாவது அமைஞ்சால் உண்டு, பார்ப்போம். இந்த கருங்கல் பாறையில் மேலே ஒரு 100 அடிகள் நல்ல மட்டம் கிடச்சின்னு வைங்க, மேல் ஊற்று கொஞ்சம் நல்லா ஓடும். உங்களுக்கு வந்துச்சுல மேல் ஊற்று 100 அடி கரெக்டாக சொன்னபடி வந்துச்சு. அது சுமாரான இது தான் அப்படின்னு இல்லை. ஒரு ஈரம் வரும்னு சொன்னேன், அவருக்கு தண்ணியே விழுந்துருக்கு. 110. இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 350 மீட்டர் ஆழத்துக்கு. இது போர் இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 100 மீட்ரு, அதாவது 300 அடி தூரத்துக்குள்ளே கிடக்கு. இதனுடைய ரேஞ்சு அந்த போரை பிடிக்க இல்லையான்னு தெரியும். ஏன்னா அந்த போர்வெல் அதுக்கு நேராக பேரலாக தான் பார்த்துட்ருக்கோம், அதே சரத்தில். அதனால் அந்த போர்வெல் போட்டாங்க என்னடி இங்கே தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தவறான ரிப்போர்ட் கொடுத்தாலும் கொடுக்கும். அதை ரீசெக்அப் பண்ணால் அதனுடைய உண்மையான ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். 10 மீட்ரு ரீசெக்அப்னு 10 மீட்டருக்கு மட்டும் ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் விட்டு மாறி ஸ்கேன் பண்ணால் அதை ரிப்போர்ட்டுக்கு சரியாக தவறாங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா இதனுடைய ரேஞ்சு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லக்கூடிய கிழக்கு மேற்க வந்து சில இடங்களில் 300 அடி, இங்கிட்ட ஒரு 300 அடி, 600 அடி நீளத்துக்கு இது பிடிக்கும். இங்கே வடக்கு கிழக்கு ஒட்டி வந்தாச்சு. போர்வெல்லேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் இருக்கும். 3வது ஸ்கேனில் ஒரு 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது ஒரு இடம் அடையாளம் வந்து இது போர்வெல் சரம். ஈரப்பதம் 70 அடிக்குள்ளே ஒரு லைட்டாக ஈரப்பதம் இருக்குது, அது கீழே உள்ள பாறை. அந்த 3வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம், அதில் ஒரு இடம் அடையாளம் வந்து போர்வெல் சரம், அதை அவாய்ட் பண்ணிடணும். அங்கிட்டு இன்னொரு இடம், அதை தான் போர்வெல் போட முயற்சி பண்ணணும். வடக்கு உள்ள பாயிண்ட்டு 70 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம், அது கீழே ஃபுல்லாக பாறை. கம்ப்ரஸர் பயன்பாட்டுக்கு ஒரு 250-400 அடி போட்டு நிப்பாட்டிக்கணும். இந்த போர்வெல்லை நோக்கி நெருங்க நிறைய தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வருது. இந்த போர்வெல் உண்மையிலே நிறைய தண்ணி, இந்த பாயிண்ட் 1 அடையாளம் வச்சுருக்கோம் 4வது ஸ்கேனில். அதுக்கு பேரலாக ஸ்கேன் பண்ணதுனால அந்த ரேஞ்சு 45 மீட்டர் ரேஞ்சில் அந்த போர்வெல் விழுந்துட்டு, ஸோ தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு தவறான ரிப்போர்ட் அங்கே கொடுத்துருக்குன்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக 10 மீட்டருக்கு மட்டும் வேறு டைரக்ஷன் மாற்றி ஸ்கேன் நடக்கும். இப்போ ஒரிஜினல் ரிப்போர்ட் இப்போ கிடைக்கும்.